சிறகடிக்கை ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வித்யாவின் வீட்டுக்கு வந்த ரோகிணி எதுக்கு இப்போ மீனா அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறான்னு கேட்குறாங்க. ரோகிணி நடந்த விஷயங்கள்லாம் வித்யா சொல்கிறாங்க. நீ வா போயிட்டு வரலாம் என்று கேட்குறாங்க. வேண்டாம் நான் வரல, எனக்கே பிரச்சனை அதிகமாக இருக்குது என்று சொல்கிறாங்க. என்ன விஷயம் என்று கேட்குறாங்க. என் மாமியார் மனோஜை என்கிட்ட இருந்து பிடிச்ச இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொல்கிறாங்க என்று சொல்ல வித்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு வித்யா கேட்குறாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து மனோஜை பிரித்து என்னோட பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிடுவேன்னு ரோகிணி சொல்கிறாங்க. மறுபக்கத்தில் முருகன் வீட்டு புரோக்கருடன் பைக்கில் வர நம்ம எங்கே போகிறோம் என்று கேட்குறாங்க. அதற்கு முருகன் நம்ம கார் செட்டுக்கு போகிறோம், அங்கே எங்கள் அண்ணன் இருப்பார் என்று சொல்ல உங்கள் கூட பிறந்த அண்ணனா என்று கேட்குறாங்க. கூட பிறந்த அண்ணன் இருப்பார், ஆனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இருப்பார், அவர் ரொம்ப நல்லவர், என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவர், அவரை போய் சந்தித்து பேசிட்டு வந்துடலான்னு முடிவெடுக்கிறாங்க. உடனே கார் செட்டுக்கு வந்து இறங்கிய உடனே வீட்டு புரோக்கருக்கு ஃபோன் வர அவருடைய மனைவி பேசுகிறாங்க. இந்த வீடு முடிஞ்ச உடனே நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமாக முருகன் முத்துவை சந்தித்து வீடு வாங்க போகும் விஷயத்தை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்து ஓகே சொன்னாதான் நான் வாங்குவேன் என்பதையும் சொல்ல முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பிறகு அவரை வழி அனுப்புவதற்காக வண்டி வரைக்கும் வர அதற்குள் முத்துவிற்கு சவாரி ஒன்று வந்துவிடுகிறது. இதனால் முத்து அந்த புரோக்கரை சந்திக்காமல் சென்று விடுகிறார். உடனே முருகன் புரோக்கருடன் கிளம்பி சென்று விடுகிறார். பார்வதியும் விஜயாவும் சாமியாரை வந்து சந்திக்க அவர் என்ன விஷயம்னு கேட்குறாரு. என் பையனுக்கு பணக்கார இடத்துல பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவள் எங்களை ஏமாத்திட்டா, அதனால் அவங்கள பிடிக்கணும்னு சொல்கிறாரு விஜயா. உடனே எதுக்கு இப்படி பண்ணணும்னு சாமியார் கேட்குறாரு. வேற ஒரு பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால தான் என்று சொல்லி என்னடா இது பெத்த அம்மாவே இப்படி கேட்குறான்னு நினைக்காதீங்க என்று சொல்கிறாரு விஜயா. பிறகு சாமியார் அவருக்கு கயிறு மந்திரிச்சு கொடுத்து கையில் கட்டிவிட சொல்கிறாங்க. அங்கிருந்து இருவரும் கிளம்பிவிட பார்வதி ரோகிணிக்கு ஃபோன் போட்டு வர சொல்ல இவர்கள் கிளம்பியவுடன் ரோகிணி வந்து இறங்கி சாமியாரிடம் என் புருஷனை அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும் என்று சொல்லி கயிறு வாங்குறாரு. அதுக்கப்புறமா விஜயா வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்க போகிறது, முத்து என்ன செய்ய போகிறாரு, ரோகிணி வந்தோடனே என்ன செய்ய போகிறாங்கிறதோட பரபரப்பாக இந்த எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிறகடிக்கை ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோட்டுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.